2 நாளா ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமா விவாதிக்கப்பட்டுட்டு வருது. எனக்கு 2 மாசமாவே அப்படிதான் இருக்கு. இல்ல நான் கடந்த 2 நாளோட சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன். என்னன்னா, அந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். அந்த திட்டத்திலேருந்து மாணவர்களுக்கு காசு போகல அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அப்படின்னு ஒரு மாணவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை திரும்பி வந்து சட்டப்பேரவையிலையும் கோவி செழியன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் அவர் விவாதமா எடுத்துட்டு போக அதான் வன்னியரசு பதில் கொடுத்துட்டாருலே. அவரு தேவையான ஆவணத்தை கொடுக்கல. கொடுத்துருந்தா நாங்க பேக்கெட் பண்ணி எல்லாமே சேர்த்து மொத்தமா அமைச்சிருப்போன்னு. அதெல்லாம் என்ன தோழர் வன்னியரசா இருந்தவர் அமைச்சர் வன்னியரசா மாதிரி பொய் பேசி இருக்கிறார் நாடாளுமன்ற சட்டப்பேரவையில். அரசாங்கத்தின் அங்கமா மாறிட்டா சில வேளைகளில் சில பதில்கள் மாறதான் செய்யும். இல்லை நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம்னு சொல்லி தானே நீங்கள் அங்கே போனீங்க. அது மற்றவங்க பண்ணும்போது நமக்கு அது பெருசாக தெரியலை. வன்னியரசனம் பண்ணும்போது தான் அது நமக்கு வந்து ஒரு சங்கடமான நிலையாக இருக்குது. இது இன்னும் கொடுமையானது என்னென்னா, அந்த பாரதிதாசனுங்கிற பையன் இருக்கார்ல, அவரும் வந்து வன்னியரசனனுக்கு நல்லாவே பழக்கப்பட்ட ஒரு பையன் தான். அதை அவரே சொல்லவும் செய்கிறாரு. அவருடைய மென்டார்கள் பலரும் அவர் அந்த ஊருக்கு போகும்போது, சிங்கப்பூருக்கு போகும்போதும் சரி, அவர் போனதுக்கப்புறமும் சரி, தொடர்ந்து வன்னியரசன்கிட்ட கான்டாக்ட்லேயே தான் இருந்திருக்கிறாங்க. இப்போது அந்த பையன் பொய் சொல்கிறான் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல. பல பேரெல்லாம் சொல்லலை. ஆதவர்ஜுனாவிடம் பேரோவில் படம் பெற்று கொண்டு திரிகிற சில ஐடிக்கள் மட்டும்தான் அதை சொல்லுது. சரி, 2 விஷயம்தான் எனக்கு. ஒன்று என்னன்னா, இந்தியாவிலே பிஹெச்டி பண்ணுற ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல. நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். அந்த கேம்பஸ் உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ ஒரு உதாரணத்துக்கு அங்கே ஒரு பிஹெச்டி பண்ணுறான்னு வைங்களேன். நாங்கள்லாம் போராட்டம் நடத்துவோம், யூனிவர்சிட்டியில் படிக்கும் போராட்டம் நடத்துவோம். அதுக்கு பிஹெச்டி ஸ்காலர்ஸை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட நிறைய பேசுகிற ஸ்கில் இருக்கும். அந்த போராட்டத்தை தாண்டி வெளியில் வந்ததுக்கப்புறம், தம்பி நீ போராட்டத்தில் இதை பேசுப்பா, இதுதான் வேலிட் பாயிண்ட், இதை பண்ணு அதை பண்ணு, எங்களை கைட் பண்ணுவாங்க. ஆனால் போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேன். யோ நீ ஏன் கலந்துக்க மாட்டேற? தம்பி நான் பிஹெச்டிப்பா, நான் கலந்துக்க முடியாது, அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியாது, இங்கே இருக்க யூனிவர்சிட்டி எதிர்த்து பேச முடியாது அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. இது லோக்கலில் இருக்கிற, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே செயல்படுற பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு இருக்க பயம். இவர் வெளிநாடுல இருந்துக்கிட்டு இதை வேலையை பார்க்குறாருன்னா அப்போ அவர் பொய் சொல்லலைன்றல ஒன்று வேதனையிலேருந்து பேசுகிறாரு அப்படின்னு ஒன்று. இதில் இன்னொன்று இருக்குது. சமீபத்தில் எனக்கு வெளிநாடுகளில் பல நண்பர்கள் அங்கேருந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொன்னேன், ஏங்க இந்த ஜேடின்ற பொறுக்கிலாம் வந்து வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்க முன்னாள் சிஎம் பற்றி என்னென்னமோ பேசுகிறான், நீங்களும் அங்கேருந்து ஜாலியாக பேச வேண்டியதானே அப்படின்னு சும்மா கேட்டேன். அப்படின்னா நாங்கள் பேச முடியாது. ஏன் உங்களுக்கு என்ன, உங்களெல்லாம் கைதாக பண்ண போகிறாங்க, இங்கேருந்து வந்து அவங்க வந்து கைது பண்ண போகிறாங்களா, வழக்கு போட போகிறாங்களா, நீங்கள்லாம் செட்டில் ஆகிட்டீங்க? இல்லை நாங்கள் வந்து திரும்ப இந்தியாவுக்கே வர முடியாத அளவுக்கு எங்களோட விசாவில் ஏதோ மார்க் பண்ணி வச்சுருவாங்களா, ஏதோ இது பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு பயம் இருக்குது. அப்போ இந்த பையன் அங்கே பிஹெச்டி பண்ணானா இங்கே தான் வரப்போகிறான் கண்டிப்பாக. அப்போ இந்த அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறான்னா இவனோட விசா பாதிக்கப்படுன்ற நாலேஜ் கூட அவனுக்கு இருக்காது. அப்போ இவன் எப்படி பொய் சொல்லுவான்? அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சாப்பாடுக்கே இங்கே இருக்க பசங்கிட்ட கடன் வாங்கி தான் சாப்பிட்றேன்றான். ஆமாம், எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது? இல்லை, பேரலையில் வந்து மில்டன் அண்ணன்ட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் தான் நானும் பார்த்தேன். அதில் வந்து அவர் ஒரு போர்ஷனில் சொல்கிறாரு, இன்னைக்கு காலைல இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட காலைல மெயில் பண்ணிவிட்டு போய் டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன், ஒரு ஃபாலோ அப் மெயில் வந்து ஆதிராவிட வெல்ஃபேர் துறைக்கு நான் போட்டுட்டு, சமூக நீதித்துறைக்கு போட்டுட்டு நான் போய் டாக்டரை பார்த்துட்டு தான் வரேன், நான் மால் நியூட்ரிஷியஸாக இருக்கிறேன், என் கிட்னியில் ஸ்டோன் இருக்குங்கிறாப்புல. ஏன்னா செலவை பார்த்து பண்ணணும்னு சொல்லி சரியாக சாப்பிட்றது இல்லாமல் தண்ணி குடிக்கிறது இல்லாமல் அவருக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்குது, மால் நியூட்ரிஷியஸாக இருக்கிறாரு. இப்போது ஒரு ரிசர்ச்சில் இருக்க டைம்லாம் இருக்காது அவங்களுக்கு. நீங்கள் நமக்கு வந்து ரிசர்ச் பண்ணுற 2-3 பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நமக்கும் இருக்காங்க. நீங்கள் 12 மணிக்கு ஃபோன் அடித்தாலும் அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க, நீங்கள் 3 மணிக்கு ஃபோன் அடித்தாலும் ஆன்லைனில் இருப்பாங்க. அவங்க எப்போ தூங்குறாங்க எப்போ எந்திரிக்காங்கன்னே தெரியாது. ஒரு ரோபோ படத்தில் வர வசீகரன் மாதிரியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து சும்மா படத்துக்காக கட்டுறதுலாம் இல்லை, அவங்க எப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே வந்து உடலை சரியாக பார்த்துக்காம அதை வருத்திக்கிட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க. நீங்கள் 10வது குறைக்கு நீ வந்து அந்த கட்சி சார்பாக பேசிட்ட, இந்த கட்சி சார்பாக பேசுகிற, நீ தூண்டி விட்டு பேசுகிறேன்னு சொன்னால் அந்த பையனுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க சமூகத்தில் விளிம்பு நிலையிலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வராங்க. அப்போ அந்த மாணவனுக்கு சோசியலாக எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஐயா, சோசியல் ப்ரெஷர் ஒன்று. 2வது வந்து அவன் இந்த சோசியலுக்கு எவ்வளோ பெரிய தேவைங்கிறது ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அவன் வந்து மில்டன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்கும். மில்டன் சொல்கிறாரு, எனக்கு 31.
உன் மூளைக்கு வயசு என்னன்னு கேட்குறாரு. இதெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கல, இப்படி வரும். அவரே ஷாக்கு, மூளைக்கு வயசா, எனக்கு புரியல. இல்ல, உங்க மூளைக்கும் ஒரு வயது இருக்கிறது, அந்த மூளை தான் உங்களுடைய வயதை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லி அந்த நரம்பியல் சம்பந்தமா, இந்த நரம்பியல் தொடர்பாக தான், இந்த வயதாகிறதெல்லாம் தொடர்பாக தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்றேன். என்னோட ஆராய்ச்சி சக்சஸ் ஆச்சுன்னா அதுல ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். மனுஷன் மூளையை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. அதுல இருக்கிற ஒரு செல்லு, அதுல இருக்க நியூக்ளியஸ் அப்படின்னா அதுக்குள்ள போய் உள்ள போய் ஒரு ஆராய்ச்சி. இதெல்லாம் நினைக்கும் போதே தலை சுத்துது. அதுக்கு அவனெல்லாம் பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். திடீர்னு அந்த பையன் என்ன சொல்றது, மனிதனுடைய வாழ்நாளை தள்ளி போடுற அளவுக்கு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான்னா எல்லாருமே அவனை தூக்கி கொண்டாடுவாங்க. அப்பா இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்றான்னா அவனுக்கு தேவையானதை விட அதிகமாவே கொடுத்து அவனை வந்து பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. அந்த போய் சொல்றேன், அந்த ரிசர்ச் மட்டும் இதாக இருந்துச்சுன்னா அல்சைமர்ஸை வந்து குணப்படுத்துறதுக்கு முடியாத சாத்தியக்கூறை பார்க்க முடியும், பார்க்கின்சன் நோயை வந்து குணப்படுறதுக்கான சாத்தியக்கூறு பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மருந்தோ சரியான ட்ரீட்மெண்ட்டோ இல்லைங்கிறனால தான் தோழர் ஸ்டான்சுவாமி போன்ற ஆட்கள் நம்ம வந்து இழந்துட்டு நிற்கிறோம் இன்னைக்கு. அவரெல்லாம் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய கொடை. பழங்குடி சமுதாயத்திற்காக எந்தவித ஒரு லாப நோக்கமே இல்லாம போய் இந்த பாஸ்த அரசால அவர் வந்து போராடி ஒரு ஸ்ட்ரா கேட்டாங்க. பார்க்கின்சன் இருக்கனால அவரால் டம்ளர் தூக்கி கொடுக்க முடியாது, நடுக்கம் இருக்கும். ஸ்ட்ரா கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுதான் நாடு. ஆமா அப்படின்னு சொல்லி அவர், ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுத்து அவரை காப்பாற்றிருந்துருக்கலாம் ஃபாதர் ஸ்டான்சுவாமியை. இன்னைக்கு வந்து நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். அல்சைமர்ஸ் எவ்வளோ கொடுமையான நோய். அப்போ ஒரு மூப்பான இதில் இருக்கக்கூடியவங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களை பண்ண முடியும்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டான ஆராய்ச்சி. இது சக்ஸஸ் ஆனிச்சுன்னா சரித்திரத்தில் அந்த பையனோட பேர் என்னவா இருக்கும்? இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்து இப்படி ஒரு பேக்ரவுண்ட் போய் படித்து ஆய்வு முடிச்சு சிங்கப்பூரில் இப்படி ஒன்று பண்ணி ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான்டா, இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வந்திருக்கான், அவன் இந்த அரசு போட்ட இந்த திட்டத்துலேருந்து வந்தாங்கிறது எவ்வளோ பெரிய கிரெடிட்டு. ஆனால் இதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் சிலர் விசிகா பேரை போட்டு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தன் வந்து பேசுறான், இவன் திமுகவை விட்டால் இந்த பையன் மீது சந்தேகம் வருகிறது. அவெல்லாம் யாரு தெரியுமா? மதுரைக்காரன் ஒருத்தர் சுத்துறான். அவெல்லாம் வந்து பேசுற வீடியோலயே டேட்டாவை தப்பா தான் பேசுவான். ஆதாரத்துக்கு வந்து பாப்பானங்க பேசுற வீடியோலாம் கொண்டு வருவான். இந்த அளவுக்கு அறிவு வச்சுக்கிட்டு நீ ஆராய்ச்சி மாணவனை பத்தி பேசுறியே, கூச்சமா இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இது வந்து வெறுமனா அந்த பையன் இவங்களோட சிக்கல் கிடையாது. இதுல இன்னும் சில பேர் கிடுக்கு பிடிக்கலாம் கேட்கறாங்க. அந்த பையன் வந்து 6 லட்சம் கேட்கறான், 8 லட்சம் கேட்கறான். 8 லட்சம் ரூபா வந்து அது எப்படி செலவாகும்? அவன் எந்த ஊர்ல இருக்கிறேன்னு சொன்னான்? சிங்கப்பூர்ல இருக்கான். அப்ப அந்த நாட்டு மதிப்படி தான் கேட்பான். இப்ப 4 லட்சம் ரூபாயோ என்னவோ வந்து அவனோட டியூஷன் ஃபீ 3 லட்சம் 4 லட்சம் ஒரு 4 லட்சம்னு வச்சுக்குவோம். இந்திய மதிப்பு 4 லட்சம் ரூபான்னா சிங்கப்பூர் டாலருக்கு எவ்வளவு தெரியுமா? $5300. $5300 வந்து அவனோட டியூஷன் ஃபீ. அதை இந்தியன் மணிக்கு நீ கன்வெர்ட் பண்ணினா 4 லட்சம் ரூபா வருது. சரி, அவன் வந்து 8 லட்சம் ரூபா அவனோட செலவுன்னு நம்ம வச்சுக்குவோம். அதிகபட்சம் $10,600 வருது. எத்தனை மாசத்துக்கு? 6 மாசத்துக்கு $10,600. ஒண்ணுமே இல்லைண்ணே. உங்களுக்கு கொடுக்க போற கார் எப்படியும் ஒரு 25 லட்சம் வரும். அதுல பாதி செகண்ட்ஸ்ல காரை வாங்கிட்டு மீதி காசு இந்த பையனுக்கு கொடுத்துருங்க, முடிஞ்சு. அவ்வளவுதான், நாங்களே வழி சொல்லுவோம். சிம்பிள். இப்படி பண்ணிட்டு போங்க. இல்ல எனக்கு என்ன, வன்னியரசனை வந்து பொய் சொல்றாருல்ல. மத்த இப்போ வந்து ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவரு போய் சொல்றாருன்னா நீ இப்படிதான் அப்படின்னு போயிடலாம். ஏன்னா அவர் எங்க இருந்து வந்தவர்? அவர் ஆர்எஸ்ல வந்தவர். அது இல்லாம அவர் இதற்காகவே ட்ரெயின் செய்யப்பட்டவர். அவரு யூடர்ன்ல அர்ச்சிவ்ஸ்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒருத்தர் கிரியேட் பண்ணாங்கன்னா அது சிடிஆர் நிர்மல்குமாருக்கு தான். சிடிஆர் நிர்மல்குமார் அர்ச்சிவ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேசின அவ்வளவு பொய்யும் இருக்கும். நீங்க கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தியினுடைய தங்கச்சி பொண்ணுகிட்ட நின்று பேசுறாரு. அது அவ்வளவு வக்கரமா எவனாலும் எழுத முடியாது. ஆனா இன்னைக்கு மாணிக்கம் தகவல் எப்படி நிக்கிறாரு? அது எதோ கூச்சம் கச்சா அதெல்லாம் எதுக்கு நமக்கு இல்லதெல்லாம் இருக்கிறாங்க. அது என்னமோ அவரு போய் பேசுறாருன்னா நம்ம புரியுது. நம்ம முதலமைச்சர் ஆதவ இது என்னப்பா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் போய் பேசுறாருன்னா அவரு லிட்டரலா அதை எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு. அது ஏதோ 5 வயசுல அப்படின்ட்டு இருப்பாப்ல. அது நம்ம ஏத்துக்க முடியுது. ஆனா தோழர் வன்னியரசு, அண்ணன் வன்னியரசுன்னு நம்ம பார்த்த ஒரு நபர் அமைச்சர் வன்னியரசாகி பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானதா இருக்குது. இப்ப அவர் வந்து பில்லே சப்மிட் பண்ணலன்னு சொல்றாரு. அந்த பையன் டேட் வாரியா சொல்றாப்ல, நான் வந்து என்ன டேட்ல நான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஃபாலோ அப் மெயில் என்னைக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத டேட் வாரியா அவர் மென்ஷன் பண்றாரு. எல்லா மெயில், சில மெயில்ஸ் வந்து காட்ட முடியாது. அதை மில்டன் அண்ணே அதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ரிசர்ச் சம்பந்தமா சில பொருள் வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பொதுவெளியில போட்டுட்டு இருக்க முடியாது. அது எதுக்கு உனக்கு? அவர் வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. மெயிலுக்கான டீட்டெயில் எல்லாம் பேரலையிலேயே அவங்க ஷோ பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அந்த பையனை அதை காட்டுறாப்புல. ஆனா நீங்க எப்படி நெரேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இல்ல அவன் வந்து திமுக கார பையன்,
இப்ப என்ன பிரச்சனைனா மில்டன் பிரச்சனை. நீ பாட்டுக்கு ஊரை விட்டு போன அமைதியே இருக்க வேண்டியது. ஊருக்கு போய் மெசேஜ் வந்து நம்பரை வாங்கி ஆன்லைன்ல இன்டர்வியூ எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாலும் அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். நானும் மிரண்டுட்டேன். என் வீட்லயும் எப்படி இந்த பையன் அந்த பையன் பிடிச்சி இன்டர்வியூ எடுத்தான்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டாங்க. நானும் முழு இன்டர்வியூ நேர்காணல் பார்த்தேன். அந்த பையனுடைய வலி வேதனை எல்லாத்தையுமே அந்த பையன் வந்து சொல்லியிருந்தாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஊர்ல வந்து இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். அவன் வேற ஒரு நாட்டுல போய் ரிசர்ச் பண்ணா, நான் சில அதை அவன்கிட்ட கேட்காம அதை பேச விடாம அவன் தகவல் பேசல. அவனுக்கு வந்து இதே போல ஊர்ல சில பிரச்சனைகளால அவன் வீடு வந்து கொளுத்தப்பட்டது. இப்படி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பல ஊர்கள்ல பல வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கும், சர்டிபிகேட் எரிக்கப்பட்டிருக்கும். இப்படி பல கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குது பல்வேறு காலகட்டத்தில். ஓகேவா? இப்போ இப்படியெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் ஒரு ஃபாரின்ல ஒரு பெரிய தலை சிறந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதை இவங்க பணம் கொடுக்காதனால அது தடைபடுதுங்கிறது இருக்குல்ல. இப்போ இந்த மாணவர்லாம் சொல்றாரு, இப்போ நான் வந்து ஒரு செல்லை கல்ச்சர் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னா அது அவங்க புரிஞ்சுக்க முடியும். கல்ச்சர் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இவங்க பணம் கொடுக்கலன்னா நான் அதை வந்து செல்லே கொஞ்ச நேரம் அண்ணன் பணம் அனுப்பிடுவார் வன்னியர் சொன்னேன், அது வரைக்கும் நீ வந்து செத்துறாம சொல்ல முடியுமா? அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அது ரொம்ப வந்து பதவிக்கிறதா இருக்கு. ஒரு அக்டோபர் மாசம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, நான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போய் நான் அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறாரு. இப்போ அதுக்குள்ள பணம் வந்தாதான் அவர் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போக முடியும். பணம் வந்தாதான் அந்த கான்ஃபரன்ஸ். என்னன்னா அரசாங்கம் இவருக்கு நிதி கொடுக்கும்னு நம்புறோம். அதுதான் எங்களுடைய நீடு. குறை சொல்ல விரும்பல. இந்த பையனுக்கு எப்படியாவது நிதி போய் சேர்த்துருங்க. ஆனா இதை தாண்டி தாமதம் ஆகும்ன்றது நினைக்கிறேன். என்னன்னா இவர் இந்தியாக்குள்ள இருந்திருந்தா கூட இங்க இருந்து ஒரு கிரவுட் ஃபண்ட்ல எல்லாரும் ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம். நாடு விட்டு நாடு பணத்தை வந்து அனுப்ப முடியாது. இந்த கொரோனா டைம்ல கூட கியூபா வந்து மருந்தை கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நீடுலும் இதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நிதியை கலெக்ட் பண்ணிட்டோம். இங்க எல்லாரும் இங்க இருக்க எல்லாரும் இப்போ நிதி கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் கியூபாக்குன்னு. நிதியை கொடுக்க முடியாததுக்கு அப்புறமா அதை பொருளாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணி அந்த சிரிஞ்சு நீடுலாம் அப்படி தான் இங்கேருந்து அனுப்பணும். இப்போ அந்த மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு என்ன உதவி வேணுமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, உங்களால் முடிந்த உதவியை அந்த மருத்துவ மாணவருக்கு நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். செஞ்சீங்கன்னா அவர் செய்வார். அதே போல் அரசாங்கமும் கூடிய விரைவில் அவருக்கு உதவிகளை செய்யணும்னு. இல்லை, முதல்ல இப்படி பொய் பேசுறதையா கொஞ்சம் பட்சம் தவிர்த்துங்க. ஏன்னா இந்த சிக்கல் வந்து ஒரு பாரதாசனோட இல்லை. இப்போ 342 பேர் 360 பேர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி மேல் திட்டத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்ஜெட் அறிவிப்புலையும் பேசுறாங்க. அரசு வந்து அதை பெருமையா பேசுது. ஆனா இதுல 316 மாணவர்கள் பக்கமா யூகேல போய் படிக்கிறதுக்கான ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா இப்ப யூகேல இருக்கிற பல்கலைக்கழகங்கள் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, நாங்க யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஸ்காலர்ஷிப் நிதியை மட்டும்தான் நாங்க அங்கீகரிச்சு பெறுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியை வாங்க மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய லாபி ஒன்று இயங்கி இருக்கிறதுங்கிறத பகிரங்கமா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டிராவிடியன்ஸ் அமைப்பு வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரத்தை அவங்க பேசியிருக்கிறாங்க. தோழர் இளையகுமார் வந்து தமிழ் குரல் உள்ளிட்டு அறக்கழகம் உள்ளிட்டு பல்வேறு நேர்காணல்கள் வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இதே அண்ணல் அம்பேத்கர் திட்டத்துல போய் காஸ்ட் சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் வந்து ஒரு மாணவர் பண்றாரு. இதை நீங்க வந்து அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லி யூகேல ஒரு பல்கலைக்கழகத்துல பிரச்சனை பண்ணி அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த திட்டத்தின் மூலமா இவ்வளவு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில இருந்து மாணவர்கள் வந்து படிக்கிறத அங்க ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங். யூகேலயோ இதுல ஆஸ்திரேலியாலயோ அவங்க வந்து பயங்கர நெட்வொர்க்கா இருக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம தோழர்களும் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. இப்போ ஆஸ்திரேலியாவில் பாட்கான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, அப்படி யூகேல சில அமைப்பு இப்படி இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஆர்எஸ்எஸ் பயங்கரமாக லாபி பண்ணி இந்த திட்டத்தின் மூலமாக வரக்கூடாது அப்படிங்கிறத பயங்கரமாக நிப்பாட்டி வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து எஸ்எஃப்டி வந்து போன திமுக பீரியட்லேருந்தே இதுக்கான ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்பவும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க கனிமொழி அவங்கள போய் பார்த்துருந்துருக்குறாங்க. எம்பி தோழர் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்கள் முந்தானத்தை போய் இப்போ சந்திச்சிருக்கிறாங்க. இது பற்றி எப்படியாவது அவங்கள ப்ராசஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு. இப்போ என்னன்னா, தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது, தாவேக அரசு செய்ய வேண்டியது, யூகே யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற அந்த அலுவலர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க, பேராசிரியர் இருப்பாங்கல்ல, அவங்களோட உட்காந்து நெகோசியேட் பண்ணணும். நாங்களும் ஒரு அரசாங்கம் தான், எங்களாலையும் ஃபண்டு கொடுக்க முடியும், இதுக்கு ஒன்றிய அரசு வந்து ஒப்புதலால் தான் இந்த திட்டங்கள்லாம் நடைபெற்று இருக்குது, எங்கள் ஃபண்டை நீங்கள் வாங்க நெகோசியேட் பண்ண முடியும். இப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால், போன திமுக பீரியட்லேயும் இப்படி 1-2 யூகேலேருந்து யூனிவர்சிட்டிஸ் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எம்பியாக இருந்த தமிழிசை தங்கப்பாண்டியன் இப்போ எம்பியாக இருக்கிறாங்க. அவங்க நம்ம கலைவாணர் அரங்கம் இருக்குல்ல, அங்கே வந்து யூகேல இருக்க யூனிவர்சிட்டிஸில் இருக்க அந்த அலுவலர்களோட உட்காந்து நெகோசியேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களோட கலைவாணர் அரங்கத்தில் ஒரு மீட்டிங்கை நடத்தி நெகோசியேட் பண்ணி அங்கே மாணவர்கள் அமைச்சிருக்கிறாங்க. திமுக பீரியட்ல இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டிருக்குது. அதுக்கான அந்த செட்டப்பை திமுக ஏற்படுத்திச்சுட்டு தான் போயிருக்குது. அந்த செட்டப் இன்னமும் இருக்குது.
ஆனா இந்த 316 மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விசா இன்னும் கிடைக்காம இருக்கு. விசா கிடைக்கணும்னா இப்ப பாரதிதாசனுக்கு எப்படி பணம் போகாம நிக்குது, அதே போல இந்த மாணவர்களுக்கும் பணம் போகாம நிக்குது. ஏன்னு சொன்னா விசா கிடைக்கணும்னா அந்த யூகே அரசாங்கம் ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பணும் அந்த யூனிவர்சிட்டி. இந்த ஆஃபர் லெட்டர் அனுப்பணும்னா நீ டியூஷன் ஃபீ பே பண்ணணுமா 4 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கும், ஒவ்வொரு மாணவரும். அந்த 4 லட்ச ரூபாயில இருந்து அவன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிருக்கான். அப்ப இங்க ஒரு பணம் நிக்குது. இன்னொன்னு 40 லட்சம் ரூபாய் உன் அக்கௌண்ட்ல இருந்தா தான் அவன் வந்து அந்த விசாக்கான ப்ராசஸிங்கே பண்ணுவானா. 40 லட்சம் ரூபாய் உன் அக்கௌண்ட்லயும் இருக்காது, என் அக்கௌண்ட்லயும் இருக்காது. அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வர்றவங்களோட அக்கௌண்ட்லயும் அது இருக்காது. அப்ப 40 லட்சம் ரூபாய் இது இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குது. இதனால 316 மாணவர்களுடைய விசா இன்னும் ப்ராசஸ் செய்யப்படாம தொங்கல்லே நிக்குது. இப்போ ஒரு பாரதிதாசன் மட்டும் கிடையாது, 316 பாரதிதாசன்கள் இருக்கிறாங்க. இது ஆர்எஸ்எஸ் அமைப்பு அங்க பண்ண லாபி, இதை நெகோசியேட் பண்ணி நம்மளால உடைக்க முடியும். ஆனா அந்த தாவேக அரசு இதை பத்தி எந்த சலனமும் இல்லாம. யார் பேர் சொன்னீங்க? ஆர்எஸ்எஸ் பண்ணிடும். அது எந்த சலனமும் இல்லாம இருக்கிறாங்க. 316 மாணவர்கள் இப்ப யூகேக்கு போறாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நிற்குது. அவங்க பல கனவுகள் இருப்பாங்க, இதுக்காகவே உட்காந்து தயார்படுத்தி இருப்பாங்க தங்களை, நிறைய பரிசு எழுதியிருப்பாங்க, இப்படி நிறைய இருக்குது. இப்போ அவங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரில. இதுக்கெல்லாம் அரசு எந்த பதிலும் சொல்லலை. கேட்டால் ஒரே ஒரு முடிச்சார், எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்பிட்டோன்னு. இப்போ 80 கோடியிலேருந்து 140 கோடிக்கு நாங்கள் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னார்ல. இப்போ இந்த 316 பேர் போனால் தானே அந்த 140 கோடி ரூபா ஃபண்டே போட முடியும். 316 பேர் யூகேவே போகலன்னா அந்த 140 கோடி ஃபண்ட் என்ன ஆகும்? பார்ட்டி ஃபண்ட் ஆகும். அது அப்படித்தான் ஆகுமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இப்போ பட்ஜெட்ல அறிவிச்சிட்டீங்க, அனிமே அடுத்த பட்ஜெட் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ பேர் போனா போகலன்னு. இப்போ நீங்க வந்து திமுக தாவேகா எல்லாத்தையும் விட்டுருங்க. கன்சர்ன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில இருந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிற அந்த 316 மாணவர்கள், அவங்கள பாருங்க. ஒரு பாரதிதாசன் இல்லை, 316 பாரதிதாசன்கள் இருக்கிறாங்க. ஒரு பாரதிதாசனோட ஆராய்ச்சியை நமக்கு அவ்வளோ ஆச்சரியப்படுத்துதுன்னா அந்த 316 பேர் என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க நமக்கு தெரியல. அதனால தயவு செய்து கட்சி இதெல்லாம் விட்டுருங்க. அந்த 316 மாணவர்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்க. தயவு செய்து யூகே அரசாங்கத்தோட உட்காந்து நெகோசியேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது சட்டப்பேரவையில் பொய் பேசாமல் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. நான் முதல்வன் திட்டத்தை பேர் மாத்திரா மட்டும் பத்தாது, சோறும் அது வேற தனி பஞ்சாயத்தாக இருக்குது. ஒவ்வொன்றும் திக்கு திக்குன்னு இருக்குது. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க.